வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரியில் 15 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் என்று மாநில பாஜக தலைவராக வி.பி. ராமலிங்கம் பதவியேற்பு விழாவில் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். அகில இந்திய பாஜக தலைவர் அடுத்த மாதம் புதிதாக தேர்வு செய்யப்பட உள்ளார். இதனையொட்டி நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தலைவர் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தலையொட்டி நேற்று வி.பி. ராமலிங்கம் மட்டுமே மாநில தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார். தொடர்ந்து தற்போதைய தலைவர் செல்வகணபதி எம்பி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தனர். மாநில தலைவர் பதவிக்கு வேறு யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் போட்டியின்றி வி.பி. ராமலிங்கம் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இருப்பினும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று கட்சி தலைமை அலுவலகத்தில் வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிய மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது. புதிய தலைவர் பதவியேற்புக்காக காரைக்கால், மாகி, ஏனம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு தொகுதிகளிலிருந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் இன்று மதியம் திரண்டனர். அங்கு பதவியேற்பு விழா நடைபெற்றது. புதிய தலைவராக வி.பி. ராமலிங்கம் தேர்வு செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை தேர்தல் அதிகாரி அகிலன் வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண்சுக் முன்னிலையில் வி.பி. ராமலிங்கம் பதவியேற்றார். அவரிடம் முன்னாள் தலைவர் செல்வகணபதி எம்பி கட்சியின் நிர்வாக பொறுப்புகளை ஒப்படைத்தார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 12 முதல் 15 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக போட்டியிடும் எனவும் 100% வெற்றி பெற வேண்டும், அதற்காகத்தான் புதிதாக பாஜக தலைவராக ராமலிங்கத்தை தேர்வு செய்துள்ளோம் என கூறினார். புதுச்சேரியில் கடந்த முறை பாஜக எங்கு உள்ளது என்று காங்கிரஸ் கேட்டது. தற்போது காங்கிரஸ் எங்கு உள்ளது என கேட்கின்றனர். காங்கிரஸ் அங்கு ஒன்று இங்கு ஒன்று இருக்கிறது. வருகின்ற 2026 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இல்லாமலை ஆக்க வேண்டும் என்று பாஜக தொண்டர்கள் மத்தியில் நிர்மல்குமார் சுரானா பேசினார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறையின் உழவர்கரை நகராட்சி மூலமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முடிக்கப்பட்ட நகர வளர்ச்சி திட்ட பணிகளை ஜவஹர் நகர், நடேசன் நகர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறையின் உழவர்கரை நகராட்சி மூலமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முடிக்கப்பட்ட நகர வளர்ச்சி திட்ட பணிகளை ஜவஹர் நகர், நடேசன் நகர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இன்று மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பூங்காவில் அமைக்கப்பட்டு இருந்த உடற்பயிற்சி கருவிகளை துணைநிலை ஆளுநர் பார்வையிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், வைத்தியநாதன், செயலர் கேசவன், உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல், உளவுத்துறை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியின் வேளாண் பிரிவு ஊக்கநிதி திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் விவசாய அடையாள அட்டை திட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் இன்று துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை ஏற்கனவே வேளாண் இணையதள அடுக்கு திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தனிப்பட்ட மற்றும் நில விவரங்களை கணினிமயமாக்கி விவசாயிகள் பதிவேட்டினை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. கணினிமயமாக்கப்பட்ட தகவல்களை அடிப்படையாக கொண்டு வேளாண் மற்றும் தோட்டக்கலை திட்டங்களின் கீழ் 115 உட்பிரிவு திட்டங்களுக்கு உண்டான மானியங்கள் இணையதளம் வாயிலாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது திட்டங்களை முறையாக செயல்படுத்த உதவுவதோடு மட்டுமல்லாமல் வெளிப்படை தன்மையினையும் ஏற்படுத்தியுள்ளது. இப்பொழுது அடுத்த கட்டமாக தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியின் நபார்டு வேளாண் பிரிவு ஊக்கநிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 9.5 லட்சம் நிதி உதவியுடன் விவசாயிகளுக்கு ஸ்மார்ட் விவசாய அடையாள அட்டைகள் வழங்கிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்மார்ட் விவசாய அடையாள அட்டை இதுவரை புத்தக வடிவில் வழங்கப்பட்ட விவசாய அடையாள அட்டைகளுக்கு மாற்றாக இருக்கும். அடையாள அட்டைகளில் இருக்கும் QR கோட் துறையின் அலுவலர்கள் மற்றும் இதர சேவையாளர்கள் பயனாளிகளின் தரவுகளை இலகுவாக அணுகிட உதவும். பாதுகாப்பு அம்சமாக ஹோலோகிராம் ஸ்டிக்கர்கள் கொண்டதாக இருக்கும். விரைவில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளை விவசாய பதிவேட்டின் தரவுகளுடன் இணைத்து விவசாயிகள் வேளாண் துறையால் வழங்கப்படும் பயிர் சாகுபடி சான்றிதழ் கொண்டு பருவகால பயிர்க்கடன்கள் வழங்கும் வாய்ப்புகளை பரிசீலிக்குமாறு கோர உத்தேசிக்கப்பட்டுள்ளது. வேளாண் துறை செயலகத்தால் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்பட்ட 10ஆம் எண் கொண்ட அரசாணையின் கீழ் உரிய ஆவணங்களுடன் விவசாயிகள் பதிவேட்டில் தங்களை பதிவு செய்து கொண்ட சுமார் 20,500 விவசாயிகள் நபார்டு நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த ஸ்மார்ட் விவசாயிகள் அடையாள அட்டை திட்டத்தின் கீழ் பயனடைவர். ஸ்மார்ட் விவசாய அடையாள அட்டை திட்டத்தினை
இன்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது அலுவலகத்தில் அரசு செயலர் நெடுஞ்செழியன், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் இயக்குனர் வசந்தகுமார், இணை வேளாண் இயக்குனர் ஜாகிர் உசேன், நபார்டு வங்கியின் புதுச்சேரி மாவட்ட அபிவிருத்தி மேலாளர் சித்தார்த்தன் மற்றும் பல அதிகாரிகள் முன்னிலையில் துவக்கி வைத்தார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார். துணைநிலை ஆளுநர் பூங்கொத்து கொடுத்து மத்திய அமைச்சரை வரவேற்றார். சந்திப்பின் போது புதுச்சேரி கடற்கரையை மேம்படுத்துவது, புதுச்சேரியை ஆன்மீக சுற்றுலா தலமாக மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடினர். களித்தீர்த்தால் குப்பத்தில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணியினை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேற்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் காலனி டிபிஜி நகர் பகுதியில் ரூபாய் 21.78 லட்சம் செலவில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நேற்று நடைபெற்றது. விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், பெட்கோ செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் ஆகியோர் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமையன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து இறுதிப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் லாஸ்பேட்டை பல்நோக்கு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான சீனியர் ஆண்கள் கைப்பந்து போட்டிகளை பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவருமான கல்யாண சுந்தரம் அவர்கள் 28ஆம் தேதி அன்று துவக்கி வைத்தார். இந்த போட்டிகளில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கத்தின் 25க்கும் மேற்பட்ட உறுப்பினர் விளையாட்டுக் கழகங்களின் கைப்பந்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர். 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப், உருவையாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப், கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப், லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆகிய அணிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாகின. நேற்று மாலை 7 மணி அளவில் லீக் முறையில் நடைபெற்ற போட்டிகளை காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க தலைவருமான கல்யாண சுந்தரம் அவர்கள் மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு துவக்கி வைத்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் கோப்பைகளை வழங்கினர். 4 அணிகளும் சிறப்பாக விளையாடியதில் கருவடிக்குப்பம் ஸ்பைடர் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதலிடத்தையும், கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி 2வது இடத்தையும், உருவையாறு கிங் மேக்கர்ஸ் வாலிபால் கிளப் அணி 3வது இடத்தையும், லாஸ்பேட்டை சுந்தரம் பிரதர்ஸ் அணி 4வது இடத்தையும் பிடித்தது. மேலும் இவ்விழாவில் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணைத் தலைவர் முத்து கேசவலு அவர்கள், பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க துணை செயலாளர் GS வாசன், காலாப்பட்டு தொகுதி பாஜக தலைவர் அசோக் அவர்களும், தொழிலதிபர் பாலமுருகன் மற்றும் பாண்டிச்சேரி கைப்பந்து சங்க நிர்வாகிகள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போட்டிகள் மற்றும் பரிசளிப்பு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கருவடிக்குப்பம் சுதந்திர பறவைகள் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ராஜவேலு, செயலாளர் செல்வகுமார் மற்றும் அணி வீரர்கள் மேற்கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம்.
Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josa Lucas. வெற்றியை தாரக மந்திரமாக கொண்டு இன்றைய மாணவர்களை நாளைய வல்லுநர்களாக உருவாக்கி கொண்டிருக்கும் சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட். மருத்துவம் சார்ந்த வேலைவாய்ப்பு கல்விகள். நீட் ரிப்பீட்டட் கோர்சஸ் ஃபார் ஆல் பேச்சஸ். அட்மிஷன்ஸ் கோயிங் ஆன். Degree courses: BSc Medical Laboratory Technology, BSc Dialysis Technology, BSc Optometry Technology, BSc Radiology Medical Imaging Technology, BSc Operation Theatre Technology. Diploma courses later entry மூலம் direct second year. யூனிஃபார்ம், ரெக்கார்ட், லேப் கோட் முற்றிலும் இலவசம். படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்புக்கு உத்தரவாதம். 100% அரசு தர சான்றிதழ் வழங்கப்படும். டிப்ளமோ கோர்சஸ் ஃபீஸ் ரூபாய் 10,000 மட்டுமே. தவணை முறையிலும் கட்டணத்தை செலுத்தலாம். புதுவையில் ஊதியத்துடன் பயிற்சி தரும் ஒரே கல்வி நிறுவனம். நமது சௌமியா பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட் நம்பர் 7, கூடப்பாக்கம் மெயின் ரோட், வில்லியனூர் பைபாஸ், புதுச்சேரி. For contact 8220931846. நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி வழங்காதது என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த வருத்தமும் இல்லை எனவும் அதிருப்தியும் இல்லை எனவும் வர தேர்தலை சந்திக்க அனைவரும் தயாராக இருக்கிறோம் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பற்றிய தரவு தளம் மற்றும் மேற்பார்வை மற்றும் மேலாண்மை திறன்கள் கொண்ட வித்யா சமீக்ஷா கேந்திரா எனப்படும் பல்நோக்கு மையம் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து இதன் செயல்பாடுகள் குறித்து விளக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய புதுச்சேரியில் 3 நியமனம் எம்எல்ஏக்களுக்கு பதிலாக புதிதாக 3 நியமன எம்எல்ஏக்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரசுக்கு ஒரு இடம் கூட வழங்கப்படவில்லை. இதனால் என்ஆர் காங்கிரசார் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு, நியமன எம்எல்ஏ பதவி வழங்காதது என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு வருத்தமும் இல்லை, அதிருப்தியும் இல்லை. பாஜக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்டார்கள், அவர்களே நியமித்துள்ளனர். இதில் எந்த வருத்தமும் இல்லை, அதிருப்தியும் இல்லை. வர தேர்தலை சந்திக்க அனைவரும் தயாராக இருக்கிறோம் என கூறினார். புதுச்சேரி பெரியபள்ளி, வீரர்வெள்ளி, வானரப்பேட்டை பகுதிகளில் தொடங்கப்பட உள்ள சாலை மற்றும் வாய்க்கால் மேம்பாட்டு பணிகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி பெரியபள்ளி, வீரர்வெள்ளி, வானரப்பேட்டை பகுதிகளில் சாலை மற்றும் வாய்க்கால் மேம்பாட்டு பணிகள் ரூபாய் 18.3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இது தொடர்பாக பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று புசி வீதியில் ரூபாய் 3 கோடி செலவில் சாலை மேம்பாட்டு பணியை பொதுப்பணித்துறை மேற்கொண்டது. இதனால் மழை நேரங்களில் நீர் தேங்கி நிற்கும் பிரச்சினை தீர்ந்ததை தொடர்ந்து செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன் மற்றும் இளநிலை பொறியாளர் ராமன் ஆகியோருக்கு சட்டமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து நன்றியினை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து தொகுதி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இதில் டாக்டர் அம்பேத்கர் சாலையில் உள்ள செயின்ட் மத்தியாஸ் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள யூ வடிவ வாய்க்காலில் ஏற்பட்ட அடைப்புகள் மாணவ மாணவிகளுக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்துவதாகும். எனவே அதனை உடனடியாக தூர்வாரும் பணியில் ஈடுபட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். மேலும் காந்தி வீதி, சுப்பையா சாலை, ஆம்பூர் சாலை, பாரதி மில் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள யூ வடிவ வாய்க்கால்கள் மற்றும் துறைமுக இணைப்பு சாலையின் நேதாஜி நகர் பின்புற பகுதியில் பாதி விடுபட்ட சாலையை தொடர்ந்து அமைக்கவும், அதற்கு ஏற்ப புதிய யூ வடிவ வாய்க்காலும் அமைக்கப்பட வேண்டும் எனவும் கேட்டார்.
உப்பனாறு பாலம் கோலாஸ் நகர் அருகே அகலப்படுத்தி சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது. அப்துல் கலாம் குடியிருப்பு டைப் 1 பகுதியில் 4 குடியிருப்புகளுக்கான ரூபாய் 1.25 கோடி மதிப்பிலான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதன் பணிகளை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். பெரியபள்ளி வீரர்வெள்ளி பகுதியில் சாலை அமைக்கவும், குறிப்பாக வஉசி வீதி, மோரிசன் வீதி, அப்பாவு மேஸ்திரி வீதி, பாண்டியன் சந்து, லத்தீப் சந்து, பொன்னியக்குட்டி வீதி, சந்தா சாஹிப் வீதி, நைனியப்பா வீதி ஆகிய பகுதிகளில் முழுமையான சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் என கேட்டார். வானரப்பேட்டை பகுதியில் அலேன் வீதி, நேரு வீதி, பெருமாள் ராஜா வீதி, காளியம்மன் தோப்பு, முருகசாமி தோப்பு, சின்ன எல்லையம்மன் கோவில் வீதி, சித்தி விநாயகர் கோவில் வீதி, கஸ்தூரிபாய் வீதி, காமராஜர் வீதி, அப்துல் கலாம் வீதி உள்ளிட்ட பகுதிகளிலும் சாலை அமைக்கும் பணிகளை விரைவில் நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினரின் கோரிக்கைகளை அதிகாரிகள் ஏற்று வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை 1 வாரத்திற்குள் நிறைவு செய்யும் என்றும் மற்ற பணிகளும் விரைவாக தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். ஆலோசனையில் தொகுதி துணை செயலாளர் ராஜு, கிளை செயலாளர்கள் செல்வம், ராகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கான நிதி உதவியை முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி ஹஜ் கமிட்டியிடம் இன்று வழங்கினார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களைச் சேர்ந்த 90 இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கான நிதி உதவியாக தலா ரூபாய் 16,000 வீதம் மொத்தம் ரூபாய் 14,40,000த்திற்கான காசோலையினை முதலமைச்சரின் நிவாரண நிதியிலிருந்து முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி ஹஜ் கமிட்டி உறுப்பினர் நிசார் அகமது அவர்களிடம் இன்று வழங்கினார். வில்லியனூரில் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி முற்றோதல் விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் கடந்த 25 ஆண்டுகளாக குடமுழக்கு விழா நடைபெறவில்லை. குடமுழக்கு விழா விரைவில் நடைபெற வேண்டி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை முற்றோதல் விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜைக்கு ஆலய நிர்வாகி சரவணன் தலைமை தாங்கினார். விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், சிவகுமார், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், புருஷோத்தமன், சுஜித் ஆகியோர் செய்திருந்தனர். ஓதுவார்கள் சஞ்சீவி, ராஜலட்சுமி, ஓம் மகிழன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை, மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருபுவனை பெரியபேட் பகுதியில் 2,65,00,000 மதிப்பீட்டிலான சமுதாய நலக்கூட கட்டுமான பணியினை ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை பெரியபேட் பகுதியில் ரூபாய் 2,65,00,000 மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டு வெகு விரைவில் திறப்பு விழா காண இருக்கிறது. மேற்கொண்டு ரூபாய் 6,50,000 மதிப்பீட்டில் எலக்ட்ரிக்கல் வேலை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் திடீரென சமுதாய நலக்கூடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உடன் இளநிலை பொறியாளர் முரளி இருந்தார். மேலும் நடைபெறும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அனைத்து பணிகளும் வெகு விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி கொம்பாக்கம் கிராமத்தில் ரூபாய் 11,77,000 மதிப்பீட்டில் அங்கன்வாடி மையங்களை புதுப்பிக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் 1, கொம்பாக்கம் 2 ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களை பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 11,77,000 மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிக்கான பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான இரா சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் கண்ணன், உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் ஸ்ரீராம் சங்கர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் தேவநாதன், ஜெகன்மோகன், ஜனா, கந்தசாமி, வேலு படையாச்சி, பரிமளம், பரதன், சுரேஷ், தேசிகன், ஜெயகாந்தன், ஜெயபால், பாலதண்டாயுதம், துர்காநகர் ரமேஷ், சக்கரவர்த்தி, அச்சுதன், பரமசிவம், மாரியப்பன், பெலிக்ஸ், ஐயனார், எத்திராஜ், ராஜேந்திரன், கார்மேகம், சக்கரவர்த்தி, ரிச்சர்ட், கோவிந்தன், அல்லிமுத்து, ராமு, ஆறுமுகம், சேகர், துளசி, பிஆர்டிசி பாஸ்கர், திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன்,
பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலேத், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கலிமுல்லா, தொகுதி துணை அமைப்பாளர் ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன், மிலிட்ரி முருகன், முருகேசன், முத்து, பாலகுரு, அருள்மணி, ராமஜெயம், ராஜேந்திரன், ஜீவா, அபிமன்யு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சார்பாக செய்கோ காய் இன்டர்நேஷனல் கராத்தே ஒருநாள் கட்டா மற்றும் குமித்தே கோச்சிங் கேம்ப் திருக்கனூர் தனியார் பள்ளியில் நடைபெற்றது. செய்கோ காய் இன்டர்நேஷனல் கராத்தே புதுச்சேரி சார்பாக நடைபெற்ற ஒருநாள் கட்டா மற்றும் குமித்தே கோச்சிங் கேம்ப் திருக்கனூரில் உள்ள பிரெய்னி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஸ்ரீ அரவிந்த் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் சேர்மன் வழக்கறிஞர் அருண்குமார் மற்றும் செய்கோ காய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரியின் சேர்மன் விநாயகமூர்த்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். இப்பயிற்சியானது செய்கோ காய் கராத்தே இன்டர்நேஷனல் புதுச்சேரி தலைவர் ரென்ஷி பழனிவேல், உலக கராத்தே நடுவர் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சி முகாமில் ஷிகான் துணைத் தலைவர் மகேந்திரன், சென்சாய் தருண், சென்சாய் லோகேஷ் உடனிருந்தனர். மேலும் நடைபெற்ற இப்பயிற்சியில் சுமார் 150 மாணவர்கள் பங்கேற்றனர். விழாவிற்கென ஏற்பாடுகளை செய்கோ காய் கராத்தே இன்டர்நேஷனல் பொதுச் செயலாளர் ஷிகான் அரவிந்தன் செய்திருந்தார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.